அழகு தமிழ் கவிதை கழகம் மட்டுமே சில வித்தியாசமான பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்றுதான் அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, தடுப்பு வேலியை தாண்டியும் இந்த வேலிக்குள் நான் மாட்டிக்கொண்டேன் என்று இல்லாமல் என்னுடைய வளர்ச்சியை பாருங்கள் என்று சொல்லும் விதமாக இந்த இயற்கையின் வித்தியாசமான காட்சிகள் இது இளம் பிஞ்சியிலே இதனுள் தொங்கி இருக்குது போல் தெரிந்திருக்கிறது. அது தன் உடலை பெருகி கொள்ள மெல்ல கம்பிக்குள் இறுக்கி கொண்டதை போல் தெரிகின்றது. என் உறவுகளே, நான் மாட்டிக்கொண்டேன் என்று வதங்கி மாண்டு விடுவது இல்லாமல் இடையில் கடகட்டும் என் உயிரில் மாற்றங்கள் இல்லை என சொல்லும் விதமாக இவைகள் தடைபட்டு இருந்தாலும் தனித்துவமாக காட்சிகள் தெரிகின்றது. பாருங்கள் என் உறவுகளே, இடையில் கம்பி வேலிகள் தன் உடலை முழுவதும் சுற்றி கொண்டாலும் அதிலிருந்து பாதியாய் முற்றி அழகாக தெரியும் இந்த காயின் அழகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து தோல்விகள் கண்டு துவண்டு விடுவதை விட, இடையில் இடையூறுகள் என்று தயங்கி விடுவதை விட, பிறந்தோம் வளர்ந்தோம் இடையில் தடைகள் தெரிந்தோம் அனைத்தையும் முடித்தோம் வாழ்ந்தோம் வாழ்வியலை அடையாளம் கற்பித்தோம் என்று உங்கள் வாழ்வியலை நீங்கள் கையாளும் மனப்பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் மூலமேனும். என் உறவுகளே, இந்த ஒரு உதாரணங்கள் போதாதா நம் வாழ்க்கையை கையாள? பிஞ்சியில் அது மாட்டிக்கொண்ட இடத்தில் இருந்தாலும் தன் காம்பில் உயிரோட்டம் இருக்கின்றது என அறிந்து தனித்துவமாக கம்பிக்குள் மாட்டிக்கொண்டாலும் மிக பெரியதாக தன் உருவை பெருத்து கொண்டிருக்கும் அழகான இந்த பலாவை இதுபோல் உங்கள் வாழ்க்கையும் மாற்றங்கள் வேண்டும். துணிவு கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகானது என்றும் இவை எடுத்துக்காட்டாக